மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கிறீர்களா? எதையும் முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் வெற்றி மட்டும் விலகி நிற்கிறதா? இதயத்தில் காயங்களோடு நம்பிக்கையை இழந்து தவிக்கிறீர்களா? அப்படியென்றால் இந்த கதையை தவறவிடாதீர்கள். இது ஒரு வெறும் கதை அல்ல, இது உங்கள் உள்ளத்தை தொடும் சிவனின் உன்னதம். சிவன் உங்களை விட்டுவிட மாட்டார். தோல்வி வந்த போதும், ஏமாற்றம் வந்த போதும் அவர் அமைதியாக காத்து நிற்கிறார். உங்கள் சக்தியாக மாற தயார் நிலையில் தோல்வியில் தவிக்கிற உங்கள் இதயத்துக்கு இது சிவனின் ஆறுதல். இப்போது கேட்டு பாருங்கள், இந்த கதை உங்கள் உள்ளத்தில் ஒளி ஏற்றும். காலம் கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. வாழ்க்கையின் ஓய்வற்ற போராட்டங்கள் மனிதனை ஒரு சில நேரங்களில் முழுமையாக தளரச் செய்கின்றன. ஆனால் அவன் இருக்கிறான், சிவனின் பக்தன். அவன் அன்றாடம் கையில் ருத்ராட்ச மாலை, மனதில் ஓம் நமசிவாய என்றும், கண்களில் தீவிர நம்பிக்கை. அவன் ஒரு பரமசிவ பக்தன். வாழ்க்கை அவனை சோதிக்கிறதோ? வேலை இல்லாமை, பொருளாதார கஷ்டம், குடும்பத்தில் ஆதரவு இல்லாமை, அவை அனைத்தும் அவனை சுற்றி வந்து தாக்குகின்றன. ஆனால் அவன் மனதில் ஒன்று மட்டுமே நிலைத்திருக்கிறது: எனக்கு சிவனே துணை. நான் வீழ்ந்தால் கூட அவர் கைப்பிடிப்பார். ஒரு நாள் அவன் கண்ணீர் விட்டபோது கூட சிவபெருமான் அவனிடம் பேசியது போலிருந்தது: பிள்ளையே, சோதனைக்கு பயப்படாதே. வெற்றிக்கு முன் வரும் எல்லா துயரங்களும் உன்னை சூழ்ந்திருக்கும். ஆனால் நீ உச்சரிக்கும் அந்த ஓம் நமசிவாய, அது உன்னை கண்டிப்பாக வாழ்வில் உயர்த்தும். அந்த வார்த்தைகளால் அவன் உயிர் மூச்சு மீண்டும் ஜீவனடைந்தது. அவன் கண்ணீரை துடைத்தான். காலையில் சிவலிங்கத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றி, சிவனே, நான் உங்கள் கையை இறுக பற்றியுள்ளேன், என்னை ஒரு நாளும் கைவிடாதீர்கள் என்று கூறி பிரார்த்தித்தான். பொதுவாக மக்கள் நினைப்பார்கள், தெய்வ வழிபடுபவர்கள் எல்லாம் அமைதியாகவே இருப்பார்கள். ஆனால் சிவபக்தர்கள், அவர்கள் மௌனத்திலும் கனலாக, விழுந்த போதும் எழும் உந்து விசையாக, கஷ்டத்திலும் உயர்ந்த நம்பிக்கையாக இருப்பார்கள். இன்று அவரை திருப்பி பார்த்தால் அவன் மீண்டும் எழுந்திருக்கிறான். வேலை கிடைத்துள்ளது. வீடு சமாதானத்தில் இருக்கிறது. உறவினர்கள் வியப்புடன் கேட்கிறார்கள்: இவ்வளவு பெரிய கஷ்டத்திலும் எப்படி இவ்வளவு தைரியமாக இருந்தாய்? அவன் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்கிறான்: சிவன் இருக்கிறார், அதனால் நானும் இருக்கிறேன். இந்த கதை முடிவு இல்லை. ஏனெனில் இது ஒவ்வொரு சிவபக்தனின் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லாம் வல்ல சிவனை போற்றி. சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள். இது போன்ற ஆன்மீக வரிகளுக்கு. கதை கேளு, உங்கள் ஆன்மாவின் குரலுக்கு இடம்.